ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கல ரகசியபதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான காலத்தோட சில குறிப்புகள். அது என்ன அற்புதமான காலம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியும் கூடி வந்துடுத்துன்னா சூரியநாராயண பெருமாளை தரிசனம் பண்ணுறதோ, அவரை வழிபாடு பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதில் குறிப்பாக அதை ஏன் இப்போ நாம் எடுத்துக்கிறோம் அந்த பூஜையை? இது எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அன்று இது உத்தமம். வாத்தியார் சொன்ன விஷயம் அது. அதை ஏன் இப்போ எடுத்துக்கிறோம் அட் ப்ரெசண்ட்டு? அதாவது இந்த ஆகஸ்ட் 9 அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரிய பகவான் ஆயில்யம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் சஞ்சாரம் பண்ணாலும் அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது மருத்துவ அனுக்கிரகங்களை அந்த கிரகங்கள் பண்ணும். அதன்படி இந்த சூரிய பகவானே ஆயில்யத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவானோட ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு, சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு, இந்த அத்திப்பழம், அகத்திக்கீரை சம்பந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் தானம் பண்ண சொல்கிறாரு. இதனால் என்ன ஏற்படும் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த சூரிய பகவான் கண் பார்வைக்கு ரொம்ப ஒரு முக்கியமானவர். அதனால தான் நிறைய பழக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ட்டு. ஸோ அதனால் இந்த சூரிய பகவான் கண் பார்வை விருத்திக்கும், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதிர்காலத்தில் நமக்கு வராமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தி. நவகிரகத்தில் ஒரு முக்கியமானவர் இந்த சூரிய பகவான். ஸோ அவர் ஆயில்யத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் நம்ம சூரிய பகவானை வழிபாடு பண்ணி இந்த மாதிரி அத்திப்பழமோ அகத்திக்கீரையும் தானமாக கொடுப்பதனால நமக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் காப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கண்ணுக்கு ஓயாமல் வேலை இருக்குது. நிறைய அப்போல்லாம் உடலுக்கு தான் வேலை கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க. உடலுக்கு எவ்வளோ நம்ம வேலை கொடுக்குறோமோ நிச்சயமாக ஆரோக்கியம் இருக்கும். ஏன்னா எல்லா ஆர்கான்ஸும் வேலை செஞ்சது நல்லாயிருக்கும். இப்போது அப்படி இல்லை. உடல் எப்பொழுதுமே மோஸ்ட்லி சோம்பேறியாக இருக்க தான் விரும்புது. கண்ணுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ஃபோனு, டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் சம்திங் இப்படியே இருக்குது. அப்போ அந்த கண் நாளங்களாகட்டும், கண் பார்வைக்குரிய சக்திகளெல்லாம் மிக மிக சீக்கிரமாகவே சிரமப்படும். அதுக்கு இந்த காலத்தில் குறிப்பாக குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு பூஜையாக அது இருக்குது. அதனால தான் இந்த நாளை உங்களுக்கு குறிப்பிட்டு எடுத்து சொல்கிறோம். அந்த 11 மணிக்கு மேலே இன்னொரு மிக சிறப்பான ஒரு காலம் ஒன்று உண்டு. 11லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2:45 வரைக்கும் துவாதசி கூடிய மிருகசிரீஷம் திருநக்ஷத்திரம் இருக்கும். இந்த மிருகசிரீஷம் திருநக்ஷத்திரம் துவாதசியோடு சேர்ந்து வரும் பொழுது அதுக்கு பேரே பாப நாசினி துவாதசி அப்படின்ட்டு வாத்தியார் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். அதாவது நிறைய பாபங்களெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய, பாபங்களெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அந்த காலத்துக்கு உண்டு. அதுக்கு பூஜையெல்லாம் நிறைய உண்டு. ரொம்ப விசேஷமாக நெல்லி விருட்சம் இருக்கக்கூடிய கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது, ஒரு 10 விதமான பெருமாள்களை போய் தரிசனம் பண்ணுறது, இப்படி பல விதமான விசேஷங்கள் உண்டு. பட் அந்த பெட்வின் டைம்லலாம் நம்ம இவ்வளவும் பண்ண முடியுமா? அதுவும் சண்டேஸில் எப்படின்ட்டு தெரியாது இல்லையா? ஆனால் நம்ம ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பூஜை ஒன்று நம்ம பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் என்னென்னா, அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு வடைமாலை சாத்துறது. பொதுவாகவே அர்ச்சன யோகத்தில் வடைமாலை சாத்துறது ரொம்ப உத்தமம். ஏன்னா பொங்கி வரும் கஷ்டங்கள் நீக்கும் அர்ச்சன யோகன்ட்டு அதுக்கு ஒரு விசேஷமான பெயரே வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். 27 யோகங்களில் அர்ச்சன யோகன்ட்டு ஒரு அற்புதமான யோகம். அந்த யோகத்தில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வடைமாலை சாத்துவதனால கடன் தொல்லை நீங்கும், பண கஷ்டம் நீங்கும் அப்படின்றாரு. அதை இந்த பாப நாசினி துவாதசின்றதே ஒரு மகாலட்சுமிக்கு உரிய ஒரு விசேஷமான திதி. மகாலட்சுமியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனுக்கிரகம் நிறைஞ்ச ஒரு திதி அது. ஸோ அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சாத்துவதனால
நம்மளோட இந்த கடன் தொல்லைகளாகட்டும் சம்திங் கஷ்டம் இல்லாமல் யார் இருக்கிறோம்? மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு மன கஷ்டம் பண கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அது நீங்குவதற்கு ஆஞ்சநேய பெருமான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அது இருக்குது. ஏன்னா அர்ஷண யோகத்திலேயே வடமாலை சாத்துவதற்கே அநேக விதமான பலன்கள் இருந்தாலும் இப்படி காலத்தின் குறிப்பறிந்து நாம் பயன்படுத்தும் பொழுது அதோட பலன்கள் நிச்சயமாக ரெட்டிப்பாகவும் கூடுதலாகவும் தான் இருக்கும் குருவர்களால். ஸோ அதனால் அது ஒரு அற்புதமான ஒரு வேலை ஒன்று இருக்குது. 11 மணிலேருந்து ஒரு 2:30 மணிக்குள்ளே மோஸ்ட்லி கோயிலெல்லாம் 12-12:30க்கெலாம் அடைச்சிருவாங்க. இல்லை 11 மணிக்கு மேலேயும் நீங்கள் எல்லாம் முன்கூட்டி தயார் பண்ணி வச்சுட்டு கூட ரெடி பண்ணி பண்ணலாம். அதை தானம் பண்ணுங்க, அதுவும் ரொம்ப உத்தமம். நம்மளும் எடுத்துக்கலாம் 1-2 பிரசாதம், பட் மோஸ்ட்லி தானம் பண்ணுறது உத்தமம். இதோட கூடுதலாக இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு காலத்தோட அம்சம் நாளைக்கு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கோன்னா, ஞாயிற்றுக்கிழமைன்றது எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த கோயில் பூஜைகள் சம்திங் எல்லாம், ஏன்னா மற்ற நாள்லாம் ஓடிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதற்காக தான் ஒரு அந்த நாளில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சிடுறோம் குருவர்களால். நீங்கள் எதோ உங்களுக்கு தேவையோ பயன்படுத்திங்க. ஆனால் எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு பூஜை முறைகள் தான். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அர்ஷண யோகம் காலையிலையும் இருந்து இரவு முழுக்க இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மிட் நைட் தாண்டியும் இருக்கும். அந்த அர்ஷண யோகம் அதிகாலையில் முன்னாடி ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு அர்ஷண யோகம் இருக்கும் வேளையில் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோயிலில் காலையில் பள்ளி எழுச்சி அப்படின்ட்டு ஒன்று நடக்கும். சுவாமி புறப்பாடு. அதே மாதிரி இரவில் பள்ளி அறைன்ட்டு ஒரு பூஜை நடக்கும். சுவாமி அவரோட ஆஸ்தானத்துக்கு திரும்பிடுவார். பள்ளி அறை பூஜையில் அவரோட இடத்துக்கு திரும்பிடுவார் வச்சுங்களேன். ஸோ அந்த பள்ளி எழுச்சி அண்டு பள்ளி அறை இந்த 2 பூஜையிலையுமே கலந்துக்கிட்டா என்ன விதமான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறார். பார்த்தாச்சுன்னா ஒரு சில குடும்பங்களில் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு மரண பயம் தொத்தின்ண்டே இருக்குமா. இப்போ யாருக்காவது ஏதாவது நோயை டிக்ளேர் பண்ணிட்டாங்கோ, இல்லை ஏதாவது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு மரண பயம் இருக்கும் வச்சுங்களேன். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மரண பயம் நீங்குவதற்கு இந்த அர்ஷண யோகத்தில் காலையிலையும் சரி இரவும் சரி, காலையில் பள்ளி எழுச்சி அண்டு இரவு பள்ளி அறை, இந்த பூஜையில் யார் கலந்துக்கிறாங்களோ கலந்துண்டு இனிப்பில் தேன் மதுரமான பொருட்கள்ன்றார் வாத்தியார். அந்த தேனில் அதிகமாக இருக்குது. தேன் சம்பந்தப்பட்ட பொருட்களை நிறைய தானம் பண்ணுறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு அந்த விதமான ஒரு மன பீதி மரண பயம் நீங்குவதற்கு வாத்தியாரோட அருளால் அனுகிரகம் கிட்டும். ஸோ அதனால் நாளைய நாள் இவ்வளோ ஒரு அற்புதமான விசேஷங்கள் தாங்கியது. இதை யாருமே தவற விடாமல் பயன்படுத்திங்க குருவர்களால். ஓம்.